ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு இடத்துல அந்த கிட்னி திருடப்பட்டதை சொல்லி ஒரு முதலமைச்சரா இருந்தவர் தமிழ்நாடு முழுவதும் அது நடக்கிற மாதிரி சொல்றது உண்மையிலே ஒரு வருத்தத்துக்குரிய செயல். அவர் ரொம்ப அறியாமையில இருக்காரு. இயலாமையினுடைய உச்சகட்டம். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, முதலமைச்சர் அவர்களை உரிமையில பேசினார், நீ போவான்னு பேசினார். அதுலயே அவர் தோல்வியினுடைய எண்டுக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். யார் ஒருவர் பேச்சுல மரியாதையை குறைக்கிறார்களோ அவர் தோல்வியினுடைய எண்டுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யல அப்படின்ட்டு அவர் விரக்தியினுடைய விளிம்புல இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் அந்த என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்ட்டு பாஜக சொல்லிட்டு இருக்க ஒழிய எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவோம்னு இதுவரைக்கும் அவங்க கூட்டணி கட்சியில ஒருத்தர் கூட சொல்லல. யார புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற அவரு விஜய் பாருங்க, இவரு டிவிகே, அந்த டிவிகே கட்சியில இவரு நயினார் நாகேந்திரன் ஒரு நடிகையை பற்றி ஒரு தரக்குறைவான ஒரு விமர்சனம் பண்ணார். ஆனா அந்த நேரத்துல முதல்ல எதிர்ப்பு குரல் கொடுத்தது நான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி பேசுறது ஒரு கட்சி தலைவருக்கு அழகல்ல. ஒரு கட்சியினுடைய தலைவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது இன்னொரு கட்சி தலைவர். அதுக்கடுத்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் அதுக்கு எதிர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா அவங்க டிவிகே கட்சியில இருந்து ஒருத்தர் கூட அதுக்கு எந்த எதிர்ப்பும் கொடுக்கலன்னா, பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவரையே எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. இது எப்படி அவர் மோடியை எதிர்த்து பேசுவாரு? அதனால இது மோடியினுடைய ஒரு கையால் தான் அவரு. அதனாலதான் இந்த மாதிரி சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இன்னைக்கு தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோடு சேர்ந்ததும் இந்த 5000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்ததும் அடுத்த ஆட்சியில 2000 ரூபாய் கொடுப்போங்கிறத அறிவித்திருப்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தலையில் விழுந்த ஒரு பேரிடி. அதனாலதான் இப்ப ஊர்லயும் போய் அவர் புலம்பி கொண்டிருக்கிறார். இந்த புலம்பலை கேட்டு மக்கள் கை கொட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய அது தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இல்லை. ஆனா 15 தொகுதி சொல்லியிருக்காங்க. முதல்ல வீல ஆரம்பிக்கிற தொகுதினாங்க, வேற சரி விக்கிரவாண்டி, விருகம்பாக்கம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துல நிற்போம்னாரு, அப்புறம் வேதாரண்யம்னாரு, அப்புறம் இப்ப பெரம்பூருங்கிறாரு, திருச்சி கிழக்கு தொகுதினாங்க. எங்க நின்னாலும் அவர் நின்றுகிட்டே தான் இருக்கணும், கோட்டைக்கு வர முடியாது. அதனால பாவமா இருக்கு அவரை பார்க்க. தி மோஸ்ட் ரிடிகுலஸ் ஒரு பர்சனா இன்னைக்கு ஆயிருக்காரு. மோஸ்ட் கரேஜியஸ் லீடர் எம்.கே. ஸ்டாலின். த மோஸ்ட் ரிடிகுலஸ் பர்சன் இன்னைக்கு அந்த டிவிகே. ஏன் டிகேன்னு மாற்றி சொல்லிட்டேன்னா, அது தமிழ்நாடு கழிச்சடைகள் கழகம். அதனால எல்லா கட்சியிலிருந்து விரட்டப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட கழகம். அதனால நான் மறந்துட்டு போயிட்டேன். டிகேகே தமிழ்நாடு கழிச்சடைகள் கழகம். ஆனால் எந்த விதமான அமைப்பும் இல்லாமல் தனியாக இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த தனியாக புலம்பும் எடப்பாடி பழனிசாமியும் மாதத்துக்கு ஒரு தடவை தலையை காட்டி விட்டு போகின்ற அந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை ஒரு புள்ளியும் தடுக்க முடியும்.